வணக்கம் நேயர்களே, விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். செய்திகளை அதன் பல்வேறு கோணங்களோடு இணைத்து பார்க்கும் நிகழ்ச்சிதான் இந்த விட்டதும் தொட்டதும். ஆர்கே நகருங்கிற பேரை சொன்னாலே போதும், ஜெயலலிதா மறைவு, அதிமுக பிளவு, இடைத்தேர்தல், பணப்பட்டுவாடா, இடைத்தேர்தல் நிறுத்தம் வரைக்கும் அத்தனை செய்திகளும் அனைவருக்கும் அத்துப்படியா தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு நடந்தது என்ன? தகவல் அறியும் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தானாலும் பல அமைச்சர்கள் பணப்பட்டுவாடா செய்ததா அப்போ புகார்கள் எழுந்துச்சு. ஆளுங்கட்சி மட்டுமில்லாம எதிர்கட்சிகள் கூட பணம் கொடுத்ததாகவும் சகட்டு மேனிக்கு புகார்கள் வந்துச்சு. இதெல்லாம் பழைய செய்திதான். ஆனா புது செய்தி என்னன்னா, வைரக்கண்ணன் அப்படின்ற வழக்கறிஞர் இது தொடர்பா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பக்கத்தை புரட்டினதுதான். அரசியல்ல, ஆட்சி நிர்வாகத்துல இப்படி அடிக்கடி ஏதாவது பரபரப்பா புகார்கள் கிளம்புறதும் அப்புறம் நாமளே அது என்னாச்சுன்னு கண்டுக்காம மறந்துறதும் ரொம்ப சாதாரணம் தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு எல்லாரும் நம்மள மாதிரியே நமக்கு என்னன்னு இருக்க மாட்டாங்கல்ல. ஆனா வைரக்கண்ணன் ஆர்டிஏ தோணுதுல அமைச்சர்கள் சிலர் மீது பணம் கொடுத்தது தொடர்பா தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட விவகாரம் தெரிய வந்திருக்கு. ஆனா அப்படி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டும் கூட அதை பத்தி மூச்சு காட்டாம கிடப்பல போட்டதும் தெரிய வந்திருக்கு. இதையே ஆவணமா பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தோட கதவை தட்டிருக்காரு வழக்கறிஞர் வைரக்கண்ணன். உடனே சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு இது பற்றி நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, கடந்த ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதியே அபிராமபுரம் காவல் நிலையம் தரப்புல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அமைச்சர் வீட்டுல நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில சிக்கிய 34 பக்க ஆவணங்களை அடிப்படையா வச்சுதான் சென்னை அபிராமபுரம் காவல்துறை இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்களா. விட்ருமா ஹைகோர்ட் எங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பார்த்தா அதுல இந்த எஃப்ஐஆர்ல குற்றம் சாட்டப்பட்டவங்க அடையாளம் தெரியாதவங்க அப்படின்னும் இந்த வழக்கு எதுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு எழுதவே இல்லையா. கடுப்பான ஹைகோர்ட் எஃப்ஐஆரோட கேஸ் டைரியையும் இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் காவல் நிலையத்துல தாக்கல் செஞ்ச 34 பக்க ஆவணங்களையும் நீதிமன்றத்துல காட்டி விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தகவல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். தகவல் பெறும் விஷயத்துல குடிமக்களான நமக்கு ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு இணையான அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அதன்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்ன தகவல்லாம் கொடுக்கலாமோ அதே தகவல்களை சாதாரண குடிமக்களுக்கும் கொடுத்தாகணும். அதனால தவறு செய்யும் அரசு அதிகார அமைப்புகளை தட்டி கேட்கும் வாய்ப்பு இருக்கும். நாம எந்த அதிகாரமும் இல்லாத டம்மி பீஸ்னு நினைக்கவே கூடாது. வங்கி கணக்கோடு ஆதார் எண்ணை இணைக்கணும், ரேஷன் கார்டோடு ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு அரசு ஆதார் தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதே போலத்தான் கடந்த வாரமும் ஒரு அறிவிப்பு வந்தது. வீடு, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வைத்திருப்போர் அந்த பத்திர பதிவோடு ஆதார் எண்ணையும் இணைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இந்த செய்தி வந்த கையோடு இது ஆதாரம் இல்லாத செய்தி என்ற அறிவிப்பும் வந்தது. இந்த அறிவிப்பு உண்மையாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நில ஆவணங்களோட அதோட உரிமையாளர்களின் ஆதார் எண்ணை இணைக்கணும்னு மத்திய அரசு எல்லா மாநில தலைமை செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. அதன்படி 1950ஆம் ஆண்டிலிருந்து பதிவு செய்யப்பட்ட விவசாய நிலமோ, கட்டாந்தரையோ, குடியிருக்கிற வீடோ இல்ல வேற கட்டடமோ இப்படி எந்த அசையா சொத்தா இருந்தாலும் ஆதார் எண்ணை இணைக்கிறது கட்டாயம்னு சொல்லப்பட்டிருந்தது. ஒருவேளை ஆதார் எண்ணை இணைக்கலன்னா அந்த அசையா சொத்துக்கள் எல்லாமே பினாமி பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கைக்கு உள்ளாகும்னு அதுல சொல்லியிருந்தாங்க. உடனே ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் மோடி கருப்பு பணத்தை ஒழிச்சு குடிமக்கள் அனைவருக்கும் வீடு கொடுக்க போற திட்டத்தை கையில எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தகவல் ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. இந்த தகவல் கண்டிப்பா பினாமி சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்கிறவங்க வயித்துல புளிய கரைச்சிருக்கும். ஆனா அதே சமயத்துல கையில கொஞ்சோண்டு காசு வச்சுக்கிட்டு கால் கிரவுண்ட் இடம் வாங்க முடியாம ஏங்கிட்டு இருக்கிற சாமானிய மக்கள் மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம், மத்திய அரசோட இந்த நடவடிக்கையால செயற்கையா ஏறி இருக்கிற அசையா சொத்துக்களோட விலை இறங்கிடும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த அல்ப சந்தோஷம் ஒரே நாள் தான் அப்படியே புஸ்ஸுன்னு ஆயிருச்சு. ஏன்னா மத்திய அரசு வெளியிட்டதா சமூக ஊடகங்கள்ல வெளியான சுற்றறிக்கை போலி அப்படின்னும், அப்படி எந்த விதமான அறிவிப்பும் மத்திய அரசு செய்யலன்னு சொல்லிட்டாங்க. இந்த மோசடி சுற்றறிக்கை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறதாகவும் மத்திய அரசு மறுப்பு வெளியிட்டுருச்சு.
கள்ள ரூபாய் நோட்டு, போலி பத்திர ஆவணங்கள் பிடிபடுறத நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மத்திய அரசோட பேர்லேயே இப்படி ஒரு போலியான ஆவணத்தை அச்சு அசலா உருவாக்கி சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு ஒரே நாள்ல நாம எல்லாரையுமே ஏமாத்திட்டாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் சீரியஸாவே பார்க்க வேண்டிய விஷயம்தான். இந்த அறிவிப்பு போலியா இருந்தாலும் அந்த அறிவிப்புல இருந்த செய்தி நடைமுறைக்கு வந்தா பினாமி சொத்துக்கள் கைப்பற்றப்படும். சாதாரண மக்களுக்கு இது மகிழ்ச்சி தரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. அனில் கும்ளே இந்திய கிரிக்கெட் நாயகர்களில் முக்கியமானவர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றார். சரியாக ஓராண்டு முடிவதற்குள் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய அணிக்கும் கும்ளே தான் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தற்போது கும்ளே இல்லாமல் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸில் விளையாடி வருகிறது. இந்த சுழல் புயல் கரையை கடக்க காரணம் என்ன? Anil Kumble has become the first Indian bowler to capture 10 wickets in an innings. India have won the match. He can't stop it. What 100 from Virat Kohli. What a way to bring it up. கிரிக்கெட் உலகத்தினரால ஜம்போன்னு அழைக்கப்படும் கும்ளே பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகிட்டாரு. இப்போ இந்திய கிரிக்கெட்டின் தலைப்புச் செய்தியே இதுதான். இந்திய அணிக்கு VVS லக்ஷ்மன், கங்குலி, டெண்டுல்கர்னு ஒரு 3 பேரு அணி ஆலோசகர்களா இருக்காங்க. கும்ளேவுக்கு பதவிக்காலம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் மேற்கிந்திய தீவுகள் தொடர் முடிகிற வரைக்கும் அவருக்கு இவங்க தான் பதவி நீட்டிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க ஆதரவு இருந்தும் கும்ளே ராஜினாமா செய்யற அளவுக்கு விஷயம் பெருசாக இருக்குன்னா அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யாருன்னு ஒரு கேள்வி வருது. BCCI உட்பட எல்லாருமே கேப்டன் விராட் கோலி தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஆனா கோலி மட்டும் காரணம் இல்ல, வேறு சில வீரர்களுக்கும் கும்ளேவை பிடிக்கலன்னு சொல்றாங்க. வேறு சிலர்னா அவங்க யாரு? கும்ளேவை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாருன்னு சேவாக் மாதிரியான சீனியர் வீரர்கள் கோபமா கேக்குறாங்க. வீரர்களுக்கு பிடிக்கலன்னா பயிற்சியாளர் ராஜினாமா செய்யணுமா? இது அடுத்து வரப்போற புதிய பயிற்சியாளரையும் பயமுறுத்தும். உங்களுக்கு ஆமாசாமி போடும் பயிற்சியாளர் தான் வேணுமாங்கிறாரு கவாஸ்கர். கும்ளேயின் மேல் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், ஆனா ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள நடந்ததை வெளியே பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு கேப்டன் கோலி. பயிற்சியாளருக்கும் வீரர்களுக்கும் மோதல்கள் வர்றது புதுசு கிடையாது. ஆனா கும்ளேவும் கோலியும் 6 மாசமா பேசிக்கவே இல்லையா. இங்குதான் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுது. 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னா 6 மாசம் அனில் கும்ளே யாருக்கு பயிற்சி கொடுத்தாரு? ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் கோச்சும் கேப்டனும் வெற்றி தோல்வியை அலசுவாங்க. அந்த மாதிரி டீம் மீட்டிங் நடந்துச்சா இல்லையா? டீம் மேனேஜர் இந்த பிரச்சனையை BCCIக்கு சொன்னாரா இல்லையா? BCCI ஏன் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யல? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமலேயே BCCI புதிய பயிற்சியாளருக்கு மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விசித்திரம் என்னன்னா, கும்ளே ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணிட்டு மறுபக்கம் திரும்பவும் பயிற்சியாளராகிறதுக்கு மனு கொடுத்திருக்காரு. ஒருவேளை அவரே திரும்பவும் பயிற்சியாளரா தேர்வானா கோலியும் அதிருப்தி வீரர்களும் ஏத்துக்குவாங்களா? வேறு யாராவது தேர்வானா உங்களுக்கு தகுதி குறைவுன்னு கும்ளேவை மட்டம் தட்டுறது போல ஆயிடாதா? இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பயிற்சியாளரா அணி தலைவரா யாருக்கு அதிக அதிகாரம்? யாருடைய முடிவு இறுதி முடிவு? இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திட்டு அடுத்த பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்திய கிரிக்கெட்டுக்கு நல்லது. தமிழர்களின் தொன்மையையும் நாகரிகத்தையும் பறைசாற்றுவதில் வைகை நதிக்கரைக்கு முக்கியமான பங்கு உண்டு. இந்த வைகை நதிக்கரை நாகரிகத்தையும் பாண்டியர் கால வாழ்வியலையும் நமக்கு உணர்த்தும் ஓர் இடமாக இருப்பது சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கீழடி. கீழடி தமிழர்களின் கலாச்சார கண்ணாடி. அதை காக்க உயர்நீதிமன்றம் அளித்திருக்கும் உத்தரவு பற்றித்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். கீழடியிலேயே அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கு. தமிழக கலாச்சாரத்தை காப்பது அரசின் கடமைன்னு கூறியிருக்கிறது இந்த உத்தரவோடைய கூடுதல் சாராம்சமா பார்க்கப்படுது. இந்த தீர்ப்பு எல்லாராலும் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பா இருக்கு. ஏன்னா நம்முடைய எதிர்காலம் என்பது நம்முடைய வரலாற்றின் பின்தொடர்ச்சியாகத்தான் இருந்து வருது. அடுத்த தலைமுறைகள் திரும்பி பார்ப்பதற்கான சாட்சிகளாக நினைவு சின்னங்கள் இருக்கின்றன. அதே போல நமது வாழ்வியலுக்கான சான்றாவணங்களாக நமது இலக்கியங்கள் இன்றளவுக்கும் நம்மோடு பயணித்து வருகின்றன.
வருகின்றன. பொதுவாகவே தமிழர்களோட தொன்மையான வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தேர்ந்த கட்டமைப்புடன் வரையறுக்கப்பட்டிருப்பதை உணர முடியும். நிலத்தை 4ஆக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 வகை நிலங்களும் தெரிந்தால் பாலையாகும் என்று எச்சரிக்கவும் செய்தார்கள். சூழல் குறித்த எச்சரிக்கை உணர்வின் பால் இந்த பாலையை கடைத்தனையாக எச்சரித்தார்கள். மொழியை கட்டமைத்து இலக்கணம் படைத்தார்கள். அகம், புறம் என்று வாழ்வியல் கூறுகளை இலக்கியங்களாக படைத்தார்கள். தமிழுக்கு சங்கம் அமைத்தார்கள். கட்டிடக்கலைக்கான முதல் கல் போட்டு உலகத்திற்கு சொன்னார்கள். இப்படி வானியல், மருத்துவம் என்று தொன்மை சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இதன் தொடர்ச்சியாக வைகை நதிக்கரையோரமாய் புதைந்து கிடக்கும் கீழடி நாகரிகம் மேலும் அதன் தொன்மைக்கு சான்று பகரும் வண்ணம் வெளித்தோன்றியுள்ளது. நினைத்து பார்க்க முடியாத அழகுணர்ச்சியோடு தொழில்நுட்ப புதுமையோடும் நேர்த்தியாக காட்சியளிக்கிறது கீழடி நாகரிகம். சங்க காலத்தில் கட்டடங்கள் இல்லை என்பதை மறுக்கிறது கீழடி. சுடுமண்ணில் குழாய், செங்கற் கட்டிடங்கள், களிமண் சுவர்கள், கழிவுநீர் தொகுதிகள், உரை கிணறுகள், மண்பாண்டங்கள், அணிகலன்கள் உள்ளிட்ட இன்னும் பல அரிய காட்சிகள் தோண்ட தோண்ட வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மொத்த நகரமும் வெளிப்படும் போது வைகையின் சிறப்பும் அதனை சார்ந்து வாழ்ந்த மக்களின் சிறப்பும் முழுமையாக தெரியவரும். இதனை கருத்தில் கொண்டு அருங்காட்சியகத்தை கீழடியிலேயே அமைக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்போம். இன்னும் எத்தனை நகரங்கள் பூமியில், கடலில் புதைந்து கிடக்கின்றன என்று தெரியவில்லை. கடலாய்வுக்கான தேவை பற்றிய கோரிக்கை இன்னமும் நீண்டு கொண்டே போகிறது. அதற்கான முயற்சியும் எடுத்தால் கடல் கொண்ட நாகரீகத்தையும் நம் கண்முன்னால் கொண்டு வர முடியும். மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எங்க எவ்வளவு கூடுது குறையுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலனாலும் உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கும் என்பது பற்றிய கணிப்பும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. தற்போது ஐநா சபை வெளியிட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணிப்பு என்ன சொல்லுது பார்க்கலாம். மக்கள் தொகை பற்றிய அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கு. கடிகாரத்தோட நொடிக்கால்கள் துடிக்க துடிக்க புதுசா பிறக்கிற குழந்தைகளோட உயிர் துடிப்பும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிட்டே வருது. இப்போதைக்கு 751 கோடியா இருக்கிற மக்கள் தொகை 2023ஆம் ஆண்டு வாக்குல 860 கோடியா இருக்கும்னு கணக்கிட்டு இருக்காங்க. இதே மக்கள் தொகை 2030ஆம் ஆண்டு வாக்குல மேலும் 150 கோடியா உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இத ஐக்கிய நாடுகள் சபையோட பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான துறை தான் சொல்லியிருக்கு. இதுல புதுசான தகவல் என்னன்னா, இனி உலகத்துல அதிக எண்ணிக்கையா பெண்கள் தான் இருப்பாங்களா. அதாவது 100 ஆண்களுக்கு 102 பெண்கள் அப்படிங்கிற விகிதாசாரத்துல இருப்பாங்களா. நீ முந்தி நான் முந்தின்னு தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சாலும் போட்டியில இந்தியாவும் சீனாவும் தான் முன்னிலையில நிக்குது. அதாவது மொத்த மக்கள் தொகையில இந்த 2 நாடுகள் தான் 37 விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்களா. இந்த 2 நாடுகள்ல சீனா தான் முன்னிலை வகிச்சாலும் 2024ஆம் ஆண்டுல இந்தியா சீனாவை முந்தும்னு எச்சரிக்கை செய்யறாங்க. இப்படி பிறப்பு தொகை கூடிக்கிட்டு போற அதே சமயத்துல மக்களோட ஆயுள் காலமும் கூடிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த மக்கள் தொகை பெருக்கம் நாட்டுக்கு நாடு போட்டி போட்டுட்டு பெருகிட்டு இருந்தாலும் ஐரோப்பிய நாடு மட்டும்தான் அடக்கி வாசிப்பதாகவும் கணக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். மனித வளம் பெருகிறது பெருசா இருக்கிற இயல்புதான். ஆனா இந்த பெருக்கத்துக்கு ஏற்றவாறு மனித வளத்தை பயன்படுத்துறோமா அப்படிங்கறதுல தான் பிரச்சனையே வருது. அதே போல தேவைக்கு ஏற்றவாறு உற்பத்தியையும் அடிப்படை ஆதாரங்களையும் பெருக்குவது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதுதான் பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே வேலை வாய்ப்புக்காக கடல் கடந்து போனவங்க திரும்பி வருகிற காலகட்டத்துல இருக்கு. ஒயிட் காலர்ஸ், ப்ளூ காலர்ஸ் அப்படின்னு மனித வளம் தொடர்பான 2 வகையான பணியாளர்களுக்குமான வாசல் வெளிநாடுகள்ல அடைக்கப்படும் அபாயம் பெருகி வருவதால அவங்களுக்கான உள்நாட்டு வாய்ப்பு எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற சவால் நம்ம கண் முன்னால துருத்திக்கிட்டு இருக்குது. ஒரு தனி மனிதனின் அனைத்து விதமான ஆற்றல்களையும் சிறப்புகளையும் ஒருங்கிணைத்து அதையே வீட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் இணைக்கிற போதுதான் அந்த நாடு செழிப்பானதாகவும் வளம் நிறைந்த சமுதாயமாகவும் மலருதுன்னு சொல்றாங்க. அதை நோக்கி செல்வதற்கான அவசர தேவை என்ன அப்படிங்கறத தான் ஐநாவின் அறிக்கை எடுத்து காட்டுது. ஒரு காலத்துல வெளிநாட்டு வேலை அப்படின்னாலே கல்ஃப் நாடுகளான வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போவதாகத்தான் இருந்தது. இப்போதும் சாமானிய மக்களின் கனவு வேலை தேசமாக இருந்து வருவது அரபு நாடுகள் தான். ஆனா தற்போது வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் வளைகுடா வாழ் இந்திய மக்களின் வாழ்வில் புயலை வீசுமோ அப்படிங்கக்கூடிய அச்சத்தை உருவாக்கி இருக்குது. வளைகுடா நாடுகளில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அச்ச மேகங்களுக்கு காரணம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இந்தியாவில் ஐடி தொழிலாளர்களின் பணி உத்தரவாதம் பத்தி அடிக்கடி ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி பதட்டத்தை அதிகரிச்சிட்டு இருந்தது போதாதுன்னு இப்போ இந்திய அடித்தட்டு வர்க்கம் அப்புறம் அடித்தட்டு நடுத்தர வர்க்கத்தினரோட முக்கிய அடைக்கல பூமியா இருந்த வளைகுடாவிலையும் சிக்கல் ஏற்பட்டிருக்கா.
ஒரு 15 வருஷங்களா தான் ஐடி, ஆன்சைட், சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வார்த்தைகளின் பின்னணியில இந்திய நடுத்தர வர்க்கம் அமெரிக்கா, இங்கிலாந்துன்னு வேலைக்கு படையெடுத்து போனாங்க. ஆனா அதுக்கு பல 10 வருஷங்களுக்கு முன்னாலேயே சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், துபாய்னு பிளைட்ல போய் சம்பாதிச்சவங்க ஏராளம். அது ஐடி வேலை பார்க்கிற ஒயிட் காலர் பணியாளர்களா இருந்தாலும் சரி, வெல்டிங் வேலை செய்து பிழைக்கும் ப்ளூ காலர் பணியாளர்களா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே கொண்டு வர தொகை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடின்னு உலக வங்கி புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்கு. இடம்பெயர்ந்தோர் மற்றும் பணமளிப்பு விவரம் என்ற தலைப்புல வெளியாகி இருக்கும் இந்த அறிக்கையில வெளிநாடுகள்ல இருந்து தாய்நாட்டிற்கு பணம் அனுப்புறதுல இந்தியர்கள் தொடர்ந்து முதலிடத்துல இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப திடீர்னு சவுதி அரேபியா போனவங்களுக்கு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கான். காரணம், சம்பாதிக்கிற பணத்துல குடும்ப வரின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி வருமானத்துல வெட்டு கொண்டு வர போறாங்களாம். இந்தியாவில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி அமலாக இருக்கிறது மாதிரி சவுதி அரேபியால புதிய வாட் வரி ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக இருக்கா. சவுதி அரேபியால வருமான வரி இல்லைனாலும் வாட் வரி தான் இந்திய தொழிலாளர்களுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை கசக்கி பிடிஞ்சிருமா. எண்ணெய் வளம் மிகுந்த சவுதி அரேபியா நாட்டுல இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் 41 லட்சம் பேர் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதனால சாதாரணமா சம்பளம் வாங்கும் இந்தியர்கள் குடும்பம் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கான். வாங்கும் சம்பளத்தை வரி அது இதுன்னு அங்கேயே செலவழிச்சுட்டா குடும்பத்தை காப்பாத்த சொந்த ஊருக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிற கவலையும் ஏற்பட்டிருக்கா. இது போதாதுன்னு இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கிறதால அங்க பெரும்பாலான கம்பெனிகளை மூட போறாங்களாம். இதனாலையும் வேலை இழக்கிற ரிஸ்க் அதிகமாகி இருக்கான். முக்கியமா வளைகுடா நாடுகள்ல ஐடி, கட்டுமானம், மருத்துவம் சார்ந்த வேலைகள்ல நிறைய இந்தியாக்காரங்க வேலை பார்க்கறாங்களாம். அவங்க எல்லாருமே வாட் வரியை நினைச்சு வாடி வதங்கி கிடக்குறாங்களாம். இவ்வளவு நாளா வரி இல்லாம வாழ்க்கை நடத்தி லட்சக்கணக்கில் பணத்தை சேமிச்சு வீட்டுக்கு அனுப்பி வந்தவங்க இனி இப்போ வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி செலவு அதிகரிச்சிட்டதுனால நிறைய இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புற முடிவுல இருக்காங்களாம். இந்த வார விட்டதும் தொட்டதும் தொகுப்பில் வந்த செய்திகளும் அதன் பல்வேறு கோணங்களும் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.